இப்படியெல்லாம் குடும்ப உறவுகளை பேசுற நேரம் சில பேருக்கு வர கேள்வி என்ன தெரியுமா? ஹசரத்து, நாங்க மதிக்கிறோம் தான், அவங்க மதிக்கிறாங்க இல்லையே. நாங்க அவங்களோட வீட்டுக்கு போறோம் பாருங்க, அவங்க எங்கட வீட்டுக்கு வராங்க இல்லையே. நாங்க அவங்களோட நல்லா தான் நடக்கிறோம், அவங்க எங்களை கணக்கெடுக்கிறாங்க இல்லையே. இப்படிப்பட்ட மனிதர்களோட நாங்க சேர்ந்து நடக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அப்படி ஒரு கேள்வி வருதா? இப்படி ஒரு கேள்வி வந்தால் உங்களுக்குரிய பதிலை 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு போனார்கள். உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார். எப்படி கேட்டார்? அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்தன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் சில இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள், நெருக்கமான உறவுகள் இருக்கின்றன. அசிலுஹும் வயக்தஊனி, நான் அவர்களை சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை வெட்டி நடக்கிறார்கள் நபியே. வஉஹ்சினு இலைஹிம் வயுஸீஊன இலைய, நான் அவர்களுக்கு நல்லதா செய்கிறேன், அவர்கள் எனக்கு கெட்டதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். வஅஹ்லுமு அன்ஹும் வயஜ்ஹலூன அலைய, அவர்களை நான் நல்லவர்களாக காட்டுகின்றேன், அவர்கள் என்னை மடையர்களாக காட்டுகிறார்கள். எங்க எல்லாருக்கும் வர கேள்வி, இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது சகோதரர்களே, அற்புதமான மார்க்கம், அற்புதமான மார்க்கம். மனிதனை சுவனத்துக்கு அழைத்து செல்வதில் மிகவும் கவனம் செலுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இங்க எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை அந்த நபித்தோழர் கேட்டாரு பாருங்க. நாங்க மதிக்கிறோம், அவங்க மதிக்கிறாங்க இல்ல. நாங்க கொடுக்கிறோம், அவங்க தாராங்க இல்ல. நாங்க நல்லது செய்யறோம், அவங்க தீங்கு செய்யறாங்க. இந்த குடும்பத்தோடையும் சேர்ந்து நடக்கணுமா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, ல இன் குன்த கமா குல்த, நீ சொல்வது போன்று நடப்பதாக இருந்தால். என்ன சொன்னார் அவரு? அவர்கள் துண்டிக்க துண்டிக்க நான் சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் எனக்கு அநியாயம் செய்ய செய்ய நான் நல்லது செய்கிறேன், அவர்கள் என்னை மடையனா காட்ட காட்ட அவர்களை நான் புத்திசாலிகளாக காட்டுகிறேன். உன்னை எதிர்க்கின்ற குடும்ப உறவோடு நீ நல்ல முறையில் நடக்கிறாயா? உனக்கு அநியாயம் செய்கிற குடும்பத்தோடு நல்ல முறையில் நடக்கிறாயா? அப்படி இருந்தால் நீ விளங்கிக்கொள், ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல, நீ இப்படியே நடந்து கொண்டு போ. அது என்ன செய்யும் தெரியுமா? அவர்களுக்கு சாம்பலை தின்ன செய்யும்ண்டாங்க. சாம்பல் இருக்குத்தானே, சுடு சாம்பல். இந்த சுடு சாம்பலை ஒரு மனிதன் கண் பார்வைக்கு மேலால பூ பூத்து இருக்கும், அழகாத்தானே இருக்குதுன்னு கையை போட்டா சுட்டு போகும். இதை சொல்றது எதுக்குண்டா, நீங்க நல்லவனா சேர்ந்து நடக்க 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 அவனை மண் கொவ செய்யும்டுவாங்க. அவனே ஒரு கட்டத்தில், என்னடா இது, நான் அநியாயம் செய்ய செய்ய இவன் நல்லது செய்யறானே, நான் எதிர்க்க எதிர்க்க இவன் நல்ல முறையில் நடக்கிறானே என்று தன்னைத்தானே கேவலப்படுத்திக் கொள்கிற ஒரு நிலை வரும் என்பதை ரசூலுல்லாஹ் ஒரு இலக்கிய வார்த்தையை கொண்டு தெளிவுபடுத்திவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அதே நிலையில் இருந்தால் உலகத்தில் அவர்கள் உணர்வார்கள் என்பதை உணர்த்திவிட்டு இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? வலா யஸாலு மஅக மினல்லாஹி வஹீருன் அலைஹிம் மா தும்த அலா ذلك, உன்னை எதிர்க்கின்ற, உன்னையோடு சண்டை பிடிக்கின்ற, உனக்கு அநியாயம் செய்கின்ற, உனக்கு துரோகம் இழைக்கின்ற, உன்னை மதிக்காத, உன்னை கேவலப்படுத்தாத அந்த இரத்த உறவுகளை நீ நல்ல முறையில் கண்ணியப்படுத்துகிறாயா? இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சேர்ந்து நடக்கிறாயா? அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர்களுக்கு எதிராக ஒரு மலக்கை உன்னோடு வைத்திருப்பான் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு மலக்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளனாக வைப்பான். அவர்கள் என்னதான் தீங்கு செய்தாலும் அந்த மலக்கு என்னை பாதுகாப்பார். அவர்கள் என்னதான் குழி தோண்டினாலும் இந்த மலக்கு எனக்கு உதவி செய்வார். எனக்கு எதிராக அந்த குடும்ப உறவுகள் என்னதான் திட்டம் தீட்டினாலும் இந்த மலக்கு எனக்கு உதவியாளராக இருப்பார் என்றால் இந்த பாக்கியம் வேண்டுமா வேண்டாமா? இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற குடும்ப உறவுகளை பகைத்து வாழுகின்ற இஸ்லாமிய உறவுகளே, மலக்குமார்களின் உதவி தேவையா? அடுத்த உறவுகள் வேண்டியதை செய்யட்டும்,
நாங்கள் இரத்த உறவுகளை மதித்து நடப்போம், நாங்கள் குடும்ப உறவுகளை மதித்து நடப்போம் என்கிற ஆழமான ஒரு பாடத்தை இந்த ஹதீஸிலிருந்து நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.